கோவில்பட்டி கடலையூர் சாலையில் பிரகதீஷ் என்பவர் நேற்று நள்ளிரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இக்கொலையில் தொடர்புடைய சதீஷின் தாயார் கஸ்தூரியை செண்பகா நகர் பகுதியில் உள்ள வீடு புகுந்து வெட்டி கொலை செய்தனர் என கூறப்படுகிறது. அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவங்கள் கோவில்பட்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே புது அப்பனேரியை சேர்ந்த நல்ல சிவன் குடும்பத்துடன் உறவினர் வீட்டிற்கு சென்று நேற்று வீடு திரும்பினார். அப்போது பூட்டு உடைக்கப்பட்டு 20 பவுண்ட் நகை மற்றும் 60,000 பணம் திருடு போய் இருந்தது. இதனை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள ஹாக்கி மைதானத்தில் லட்சுமி அம்மாள் நினைவு 14வது அகில இந்திய ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றன. நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் நியூ டெல்லி மத்திய வரிகள் அணி புவனேஸ்வர் நிவாஸ் ஹாக்கி அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி முதல் இடத்தை பிடித்தது. வெற்றி பெற்றவர்களுக்கு KR கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் கோப்பை மற்றும் ரொக்க பரிசை வழங்கினர். கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார செய்திகளை பெற வணக்கம் கோவில்பட்டி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.